எல்லாருக்கும் பிரைஸ் மக்களே. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணுன்ட்டு எனக்கு வாஞ்சியாக இருக்குது. அது என்ன விஷயம்னாக்கா, நான் வேலைக்கு போயின்னு இருந்த பொழுது ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணின்னு இருந்தாருனாக்கா, அவர் வண்டியில் கேஸ் காலி ஆகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். கேஸ் காலி ஆகிட்டு இருக்கும்போது அவர் தன் கையில் அந்த வண்டியை தள்ளின்னு மேட்டில் தள்ளின்னு வந்துன்னு இருந்தார் பாருங்க. நான் வேலைக்கு போகும்பொழுது அவர் பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப வேதனையாகிடுச்சு. அந்த வேதனை என்னத்துக்கு வந்துச்சுனாக்கா, இந்த கவர்மெண்ட்னால இந்த ஏழை ஜனங்க எப்படி நெருக்கப்படுறாங்கன்றது அதை பார்த்து ஒரு வேதனை ஆச்சு எனக்கு. இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொருத்தரோட கையிலையும் நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து கேட்கறதுக்க நம்மளுக்கு ஒரு உத்தரவாதம் நம்மள்கிட்ட இருக்குது. அது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கவர்மெண்ட்டை ஆளுகை செய்கிறது நம்ம போல் ஒரு மக்களும் தான் இந்த கவர்மெண்ட்டை ஆளுகை செய்யணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஒருத்தோட கையிலையும் நம்ம ஓட்டு போட்டு நம்ம கவர்மெண்ட்டு எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுன்ட்டு நம்ம அவங்கள நிர்மாணிக்கிறது நம்ம தான். அதனால் நான் என்னன்றேனாக்கா, நம்ம சில இடங்களில் நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சில காரியங்களை கேட்கணும். நம்ம கேட்காத இருக்கிறதுனால இன்றைக்கி ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஒடுக்கப்படுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, அநேக காரியத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்மளுக்கு நம்ம உடம்பு, நம்ம குடும்பம், நம்ம மனைவி பிள்ளைகள், நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் போதுன்ட்டு தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் நம்ம இன்னொருத்தரோட காரியத்தை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதனால் நான் என்னன்றேனாக்கா, நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்ம எந்த ஒரு உதவியும் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிந்த ஏதோ ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னாக்கா, இந்த ஏழை எளிய மக்களுக்கு அநேக உதவிகள் நடக்கத்தக்க இந்த கவர்மெண்ட்டுகளாக சில கேள்விகளை நம்ம கேட்கணும். நம்ம கேட்காத இருக்கிறதுனால இவங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் எல்லா விலை உயர்களும் ஏற்றுறாங்க. பெட்ரோல் ரேட்டு, டீசல் ரேட்டு, கேஸ் ரேட்டு, எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள் நெருக்கப்படுறாங்க. அதனால் இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் மனசாட்சி இருந்து இந்த ஏழைப்பட்டவங்க இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நினச்சி எல்லா விலை உயர்வுகளும் கொஞ்சம் கம்மியாக ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்கிட்ட சில அறிகுறிகளை சொல்லணும். பாருங்கள், அவர் அந்த ஆட்டோ டிரைவரு அந்த ஆட்டோவை தள்ளின்னு வர முடியாது. அது எனக்கு மட்டும் மனசு பெஜாராகுதோ, எனக்கு மட்டும் அப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்து எனக்கு மனசு பெஜாராகுது என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு மனசு பெஜாராக ஆகுறதா இருந்தாக்கா, இந்த வீடியோவை என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு இந்த கவர்மெண்ட்டு இப்படிப்பட்ட கிரைகளை நடப்பிக்கிறாங்களே, சரி அவங்களுக்கு என்ன பண்ணலாம், சரி அவங்கள எப்படி எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் சிந்தனைக்குள்ளே நினச்சி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பிள்ளைகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு மட்டும் அந்த விதமான குறை இல்லை, எத்தனையோ எவ்வளோ பிள்ளைகளுக்கும் நிறைய குறைகள் இருக்குது. எல்லாமே ரேட் ஜாஸ்தி பண்ணி வச்சு இந்த ஏழை மக்கள்லாம் ரொம்ப வேதனையாக நெருக்கப்படுறாங்க. இது கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அதனால் இந்த வீடியோ சரி, இந்த கவர்மெண்ட் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்களை குறித்து கூட நம்ம பேசலாம். சரி, என்ன பண்ணுறது, நம்ம அதெல்லாம் பேச முடியாது. பேசினாலும் நம்மள விட மாட்டாங்க. நான் என்னன்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு சார் அவங்களுக்கு நம்மளால் ஏதோ ஒரு உதவி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம செய்யலாமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டு உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஒருத்தரும் நம்ம ஓட்டு போட்டு தான் இந்த கவர்மெண்ட்டை வர வைக்கிறோம். நம்ம எது வேணாலும் சரி, நம்ம அதை செயல்படுத்தத்தக்க ஒரு உரிமை கூட கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா,
கடவுள் என்ன சொல்கிறாருனாக்கா, ராஜாக்களுக்காக கூட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நம்மள்ட்ட. அதனால நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, ஏழை ஏழை தலைமையில் சுமத்துகிற எல்லா பாரங்களும் இந்த கவர்மெண்ட்டு இறக்கணும். அதுக்கு நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து கை தட்டி ஏழை மக்களுக்கு அநேக உதவிகள் கிடைக்கிறதுக்கு நம்மளும் பிரயாசப்படணும். நம்ம வயிறு ரொம்பினா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்மளுக்கு நல்ல வேலை இருந்தால் போதும். இந்த மேட்டுமையான காரியங்கள் நம்மள்ட்ட இருக்கிறதுனால இன்றைக்கி அநேக ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னால் வர முடியல. எத்தனையோ பேர் பழங்கடைங்களை போட்டு இருக்கிறாங்க, பூக்கடை போட்டு இருக்கிறாங்க. அந்த பழங்களும் வியாபாரம் ஆகிறது கிடையாது. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா, ஒருத்தருடைய கரங்கள் வந்து அப்படிப்பட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்குதுங்க. லாக்டவுன் ஆனதுனால அநேகரோட கடன் பிரச்சனையில் இன்னும் அவங்க மேற்கொண்டு வர முடியல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஏழை ஏழை பிள்ளைகளோட கரங்கள் எப்படி வருமானத்தில் திருப்தியாக இருக்குன்ற கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான் அவங்க நெருக்கப்பட்டு அவங்க வேதனைப்படுகிறதுனால அவங்க கரங்கள் என்ன படுது, ஆசீர்வதிக்கப்படலை. அதனால நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு அநேக உதவிகள் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணோம், ஏனாதாரமாக நம்ம இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு காரியங்களும் சரி, எந்த ஒரு காரியங்களும் நம்ம ரோட்டில் பார்த்தாலும் வயிறு எரியுதுங்க. அநேகர் வந்து சிக்னலில் வந்து நம்ம டிராஃபிக் ஜாம் சிக்னலில் வந்து குழந்தைங்கள தூக்கிக்கின்னு வந்துக்கின்னு அந்த குழந்தைய குழந்தைய இடுப்பில் வச்சுக்கின்னு அநேகர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிச்சை கேட்டுக்கின்னு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் நான் என்னன்றேன்னா, அவங்களுக்கு நெருக்கம் இருக்கிற வயசு தான் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க தவிர நம்ம அவங்கள குற்றப்படுத்த முடியாது. அந்த பிள்ளைகளோட நிலைமை எல்லாமே என்ன ஆகுதுனாக்கா, அந்த தாய் என்ன செய்கிறாங்களோ அதே தான் அவங்கள செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால என்னன்னாக்கா, அப்படிப்பட்ட காரியம் கூட நடக்கக்கூடாது. இந்த சிக்னலில் வந்து அநேகர் வந்து தாய்ங்க வந்துட்டு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கின்னு வந்து இந்த சிக்னலில் வந்து பிச்சை கேட்டுக்கின்னு அநேகர் அதை பார்த்து வயிறு எறிகிறாங்க. அப்படிப்பட்ட காரியம் கூட நடக்கக்கூடாதபடிக்கு இந்த கவர்மெண்ட்டை தடை பண்ணி போடணும். அவங்களெல்லாம் கொஞ்சம் சிறப்படுத்தணும். ஏன்னா அந்த பிள்ளையோட எதிர்காலங்களெல்லாம் வீணாக ஆகிடும். அதனால நான் சொல்கிறேன், இந்த சிறு குழந்தைங்கள என்ன பண்ணணுன்னாக்கா, கவர்மெண்ட்டை அநேக சலுகைகள் பண்ணணும். அவங்களுக்கு வேண்டிய உடைகளும், அவங்களுக்கு வேண்டிய வஸ்திரங்களும், அவங்களுக்கு வேண்டிய ஷூ, ஷார்ட்ஸு அநேக உதவிகள் கவர்மெண்ட்டு செய்யணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் திரும்பி நம்மளுக்கு இந்த ஏழை எளிய மக்களை பார்க்கத்தக்க அந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணுங்க. கேள்வி கேட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் உரைச்சிச்சின்னா சில காரியங்கள் அவங்க செய்ய முடியாது. இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை, இது நம்மளுக்காக கூட நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கும் அநேக பிரச்சனைகளெல்லாம் இருக்குது. நம்ம ஒன்றும் ஐஸ்வர்யவான் கிடையாது. நம்மளும் அவங்கள போல் ஒரு ஏழை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டு வந்து ஜிஎஸ்டி கட்டு, டேக்ஸு கட்டு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கட்டு, இந்த மாதிரி பர்மனெண்ட்டு கட்டு, இந்த மாதிரி பாசிங்கு பண்ணோம், ஒரு வண்டிக்கும் ஒரு பாசிங் பண்ணோன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருமானங்கள், எவ்வளோ பணங்கள் கவர்மெண்ட்டுக்கு போனாலும் அநேக ஃபைனலாக வர போடுறாங்க. ஏன்னாக்கா ஜனங்க வந்து அதனால் ரொம்ப நெருக்கப்படுறாங்க, ரொம்ப வேதனைக்குள்ளே ஆகுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காத வழிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, சில காரியங்களை எதிர்த்து கேட்கணுங்க. ஒரு நாயை பாருங்கள், ஒரு நாயை வந்து 10 நாய் துரத்தும் பொழுது இந்த 10 நாய் அந்த ஒரு நாயை துரத்தும் பொழுது அந்த நாய் பயந்துன்னு ஓடும்.
பயந்து ஓடினே இருக்கும். அந்த 10 நாய் அது பயப்படுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கினே ஓடும். ஒரு டைம் அந்த நாய் ஒரு நாய் ஓடுது. அந்த ஒரு நாய் நின்று அதை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த 10 நாயும் பயப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன இது பயந்துன்னு ஓடினுச்சே, சடனாக இப்போ திரும்பி நிற்கிதேன்னு சொல்லிட்டு அந்த 10 நாயை ஓடுற இடத்த விட்டு அங்கேயே நிற்கும். அந்தமாரி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளும் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்து சில காரியங்களை கேட்கணுங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னாக்கா, நம்மள திரும்பி பார்த்து காரியங்களை கேட்கணும். ஒரு கை தட்டுனாக்கா சவுண்டு வராது, எல்லாமே சேர்ந்து தட்டுனா தாங்க சவுண்டு வரும். இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படி நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த ஏழை மக்களுக்கு எப்படியாச்சும் அநேக உதவிகள் செய்யணுன்ட்டு நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். ஏன்னாக்கா இந்த குழந்தைங்கள ரோட்டில் எத்தனையோ பேர் தாய் தகப்பனும் குடும்பமும் எத்தனையோ பேர் ரோட்டில் தூங்கி கொண்டு முகங்கள் கழுவுறதில்ல, எவ்வளோ அழுக்காக இருந்து அழுக்கான துணி ரோட்டிலே தூங்கிக்கணும், ரோட்டிலே சாப்பிட்டுன்னு எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுனா ஒரு நல்ல உதவிகள் கவர்மெண்ட்டு செய்யணுன்றதுக்காக இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அதில் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த உலகம் முழுதும் எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தன் வழியில் போய் தன்னோட சுயத்தினால, தன்னோட பலத்தினால தன் குடும்பங்களை வழி நடத்துகிறாங்க. அது தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த விதமான காரியங்கள்லாம் நம்ம ஏழை மக்களோட காரியங்களெல்லாம் மாறணுன்னு என்னோடய வாஞ்சியாக இருக்குது. அது உங்களோட வாஞ்சிகளாக கூட இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவோன்னாக்கா, இந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் யோசிங்க. இந்த கவர்மெண்ட்டு இருக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு எது இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம காரியங்களை நடப்பிக்கணும். இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னாக்கா, எனக்கு உண்மையில் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குதுங்க. இவங்களுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். இவங்களுக்காகலாம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, பிரயாசப்படணும். ஏன்னாக்கா கடவுள் கூட இவங்களுக்காக தான் ஜீவனை விட்டு இருக்கிறாரு. புற ஜாதிகளாக இருக்கிறாங்க இவங்க. நம்மளும் புற ஜாதிகளோட இருக்கிற பிள்ளைங்கள் தான். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னாக்கா, ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் அவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் கூட சொல்லுது. அதனால நம்ம என்னன்றனாக்கா, இந்த ஏழைகள் எவ்வளோ பேருகளை ரோட்டில் பார்க்கும் பொழுது என் மனசில் ஒடிஞ்சு போகுது. நம்மளால் எதை செய்ய முடியல. சார், நம்மளால் முடிகிறது இந்த ஒரு சிறு காரியத்தை நான் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் உதவி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த கவர்மெண்ட்டு என்னென்ன காரியங்கள் செய்யுது, என்னென்ன காரியம் தடை பண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதுக்கு உத்தரவு கொடுத்து அதுக்கு என்ன பதில் என்ன தேர்வுன்னு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து நம்ம செய்யணுங்க. கவர்மெண்ட்டை தவறு செஞ்சால் இது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு முகத்துக்கு நேராக சொல்லணும். கவர்மெண்ட் போடுற ரூல்ஸை கூட நம்ம ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் போடுற எல்லா திட்டங்களும் என்ன பண்ணோன்னாக்கா நம்ம கை கொண்டு நடக்கணும். அதனால் சில ஏழைங்களோட பாரங்களும் கூட கொஞ்சம் குறைக்கப்படுமோன்றது நான் நினைக்கிறேன். அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கனாக்கா, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்யுங்க. நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். நாளையோட நாள் நம்மளது இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. அதனால் என்ன பண்ணுங்கனாக்கா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனையில் ஒரு பங்கு இல்லை உங்களால் முடிஞ்ச பங்கு ஏழை எளிய மக்களுக்கு யாருக்குன்னா உதவி செய்யுங்க. உதவி செய்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம தலையில் இருக்கிற கொஞ்சம் பாரங்களை கொஞ்சம் இறக்கி வச்ச மாரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான்
நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஏழை மக்களுக்கு அநேக உதவிகள் கிடைக்கும்படி நான் கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கடவுள் நாம மகிமைப்படட்டும். ஆமென்.